இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்ம இந்தியாவோட லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியோட ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கிளைமேட் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அந்த கிளைமேட்டை பற்றி என்ன ஏது அப்படிங்கிறதான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து டிசம்பர் டைம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அந்த குளிரை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நிறைய உள்ளன் கிளாத்ஸ் எல்லாமே நம்ம வேர் பண்ணிப்போம். ஆனால் அதே உள்ளன் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம மே மாதம் அடிக்கிற வெயிலில் போட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. அது ஏன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு பர்டிகுலராக ரெயின் அப்படிங்கிறது ஜூன் அண்ட் ஜூலை மாதத்தில் வந்து பெய்யுது. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர்லாம் நம்ம இந்த கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்ற சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். சரியா, முதல்ல நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிளைமேட் அப்படின்னா என்னென்னா காலநிலை அப்படின்னு அர்த்தம். வெதர் அப்படின்னா வானிலை அப்படின்னு அர்த்தம். காலநிலை கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக ஒரு ஏரியாவில் அதோட அந்த வெதர் கண்டிஷன், அந்த வானிலை நிலைமை வந்து மாறுது, அது எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது, இதை பற்றிலாம் வந்து குறிக்கிறது தான் கிளைமேட். ஒரு நீண்ட காலமாக ஒரு ஏரியாவில் இருக்கிறது வந்து கிளைமேட். இப்போ வெதர் அப்படிங்கிறது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஓவர் அ ஏரியா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த வளிமண்டலத்தோட நிலையை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து சொல்கிறது தான் வெதர் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதாவது டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், விண்ட், ஹியூமிடிட்டி, ப்ரிசிப்ஷன் அப்படிங்கிறது, அதாவது வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்று, ஈரப்பதம், மழைப்பொழிவு. ப்ரிசிபிடேஷன் அப்படிங்கிறது மழை பொழிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் கொஞ்சம் ஈக்குவலாகவே வந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள்லேயே வந்து 2 விதமான இது வந்து மாறும். அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ் வந்து காலநிலை அந்த வெதர் வந்து இருந்துகிட்டே இருக்குமா, வானிலை வந்து இருந்துகிட்டே இருக்குமா. இதே ஒரு சில இடங்களில் பகலில் வந்து ஹாட்டாகவும் ராத்திரி ரொம்ப கோல்டாகவும் மாறுமா. ஸோ இதே மாதிரி இந்த வெதர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிப்பீட்டடாக சேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜெனரலாகவே ஒரு பேசிக் அந்த மந்தில் வந்து அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை வச்சு தான் ஒரு வருஷத்தில் ஒரு சில சீசன்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்ன சீசன் நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கிண்டர் கார்டன்லேருந்து வின்டர் சீசன், சம்மர் சீசன், ரெய்னி சீசன், ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ஒவ்வொரு சீசனாக வந்து வரையறைப்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன் பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன டைப் ஆஃப் இதுன்னா மான்சூன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் ஏஷியாலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கிளைமேட்டிக் டைப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் பகுதியில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6 எலமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ முதல்ல வந்து 2 எலமெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிடலாம். முதல்ல வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரிசிபிடேஷன், அதாவது வெப்பநிலை, மழை பொழிவு, இதை பற்றின ஒரு ஓவரால் வியூ நம்ம வந்து பார்த்தலாம். இதை எக்ஸாமின் பண்ணி பார்த்து இந்த 2 விஷயங்களுமே, இந்த 2 எலமெண்ட்டுமே வந்து பிளேஸ் டு பிளேஸ் எப்படி மாறுது, சீசன் டு சீசன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னும் இது சம்மர் டைமில் எடுத்துட்டோம் அப்படின்னா ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எட்டியிருக்கும். அதே டைமில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் இந்த பிளேஸில் 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்குமா. இதே நம்ம வந்து வின்டர் டைமில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிட்டத்தட்ட 45% வரைக்கும், அதாவது -45% வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இதே ட்ரிவண்டரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்குமா. ஸோ இந்தியாக்குள்ளேயே எவ்வளோ ஒரு மாறுபாடு, -45 டிகிரி எங்கே இருக்கு, +22 டிகிரி செல்சியஸ் எங்கே இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில பிளேசஸில் இன்னும் ஒயிட் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. அதாவது அதே பகுதியில் பகலுக்கும் நைட்டுக்குமே அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கான். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தார் டெசர்ட். ஸோ இந்த டெசர்ட் பகுதியில் வந்து இந்த பாலைவன பகுதியில் வந்து பகல் நேரத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் வந்து கொளுத்துமா. அப்படியே சாயங்காலம் வர வர நைட் டைம் ஆகும்போது வெறும் 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்குமா. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயே பகலில் வேறு மாதிரி ஒரு வெப்பநிலை, இரவில் வேறு மாதிரி ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே காமனாக ஒரு மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அந்தமான் நிக்கோபார் பகுதியில், அந்த ஒரு ஐலாண்டில், கேரளாவில், இந்த மாதிரிலாம் நம்ம லாட் ஆஃப் வித்தியாசங்கள் டிஃப்ரென்சஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போ டெம்பரேச்சர் வந்து
பார்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற எலிமெண்ட் என்னது? பிரிசிபிட்டேஷன், மழை பொழிவு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அப்பர் பார்ட் ஆஃப் ஹிமாலயா சைடில், ஹிமாலயாஸோட அந்த அப்பர் பார்ட் பகுதியிலலாம் அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தா ஒரு ஸ்னோஃபால் மாதிரி தான் இருக்குமா. அந்த இடத்துல மட்டும் தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு ஸ்னோ மாதிரி வரும். ஆனால் இந்தியாவில் மற்ற பிளேஸ்லாம் பார்க்கும்போது இந்த ரெயின் இருக்கு இல்லையா, ரெயின் மாதிரி தான் அழகாக வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். வருடாந்திர மழை பொழிவு அப்படிங்கிறதுமே வேரியஸ் ஆகுது. அதாவது ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெகாலயாவில் வந்து 400 சென்டிமீட்டர் வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் லடாக் அண்ட் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு தான் வந்து பதிவாகுதான். மோஸ்ட்லி நம்மளோட கண்ட்ரி வந்து எப்போ ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி ரெய்னி சீசன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த் தான் நமக்கு வந்து ரெயின் வந்து நிறைய வந்து பெய்யுமா. அதுக்கப்புறம் கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த கடலோர பகுதிகள், இந்த இடத்துல எல்லாமே டெம்பரேச்சர் வெப்பநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா. ஏன்னா அங்கே வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரியே ஈஸ்ட் டு வெஸ்ட் நார்த்தன் பிளெயின்ஸ் பகுதியிலலாம் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் மாறுபடுது இல்லையா. ஸோ இதனால மக்களோட வாழ்வாதாரமும் மாறுபடுது. அதாவது அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது வேரி ஆகுது, அவங்க என்ன கிளாத்ஸ் வியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேரி ஆகுது, எந்த மாதிரி வீடுகளில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வேரி ஆகுது. ஸோ இதெல்லாம் பொறுத்து அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மொத்தமாக மாறும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் வந்து 6 கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து latitude, second altitude, next pressure, next wind system, next distance from sea, next ocean currents, next and relief features அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் இந்த ஓவரால் 6 climatic control வந்து இருக்கு. latitude, எர்த்தோட ஷேப் எப்படி இருக்கு, ஒரு கர்வாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த கர்வாக இருக்கிறதுனால சன்லைட் அப்படிங்கிறது எல்லா பகுதிக்குமே ஈக்குவலாக வந்து ரீச் ஆகாது. அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்க பிளேசஸ் எல்லாமே டைரக்ட் சன்லைட் நிறையாவே விழும். ஆனால் மற்ற அந்த போல்ஸ் கிட்ட இருக்க பகுதியில் எல்லாமே சன்லைட்டோட அந்த டைரக்ட் அந்த சன்லைட் விழுறது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த கம்மியாக படுற இடத்துல எல்லாமே கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல்டிடியூட், அதாவது ஹைட் ஃப்ரம் சீ லெவல் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட எர்த் சர்ஃபேஸோட அந்த ஹைட் போக போக, அதாவது ஒரு மவுண்டைன் வந்து கிளைம் ஆகுறோம் இல்லையா, அதான் எர்த் சர்ஃபேஸ் வந்து மேலே போகிறது. ஸோ அது போக போக ஏர்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப தின்னாராகவும் ரொம்ப கூலாகவும் ஆகுமா. இதனால தான் அந்த ஹில்ஸ் அண்ட் மவுண்டன் பிளெயின் பகுதி எல்லாமே பிளெயின்ஸை விட ரொம்ப கூலாகவே இருக்குது. அதுவும் எஸ்பெஷலாக சம்மர் டைமில் ரொம்ப கூலாக இருக்கிறதுக்கு காரணமும் அதானா. மூணாவது ப்ரெஷர் அண்ட் விண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஒரு பிளேஸில் வந்து லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் இதை டிபெண்ட் பண்ணி தான் ஏர் ப்ரெஷர் அண்ட் விண்ட் பேட்டர்ன் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்குமா. இந்த விண்ட் சிஸ்டம் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபாலையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீ அப்படிங்கிறது. சீக்கு பக்கத்தில், அதாவது இந்த ஓஷன் பக்கத்தில் இருக்க பிளேசஸ் எல்லாமே ஒரு மாடரேட்டான டெம்பரேச்சர் இருக்குமா. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கூலாகவும் இருக்காது. அந்த வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு மாடரேட்டாக இருக்குமா. இதே இது சீலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பீச்சோ இல்லையா ஒரு ஓஷன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குமா. அதாவது சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாகவும் வின்டர் டைமில் ரொம்ப கோல்டாகவும் அந்த பிளேசஸ்லாம் காணப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எஃபெக்டை தான் கான்டினென்டாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது. இந்த கடலோர பகுதியெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே ரொம்ப வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இது கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கடைசி வந்து ரிலீஃப், அதாவது லேண்ட் ஃபார்ம் லைக் மவுண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மவுண்டனுமே என்ன பண்ணுதுன்னா அங்கே மேகங்கள், இந்த நல்ல ஈரப்பதமான மேகங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா பிளாக் பண்ணி விட்டுருது. ஸோ பிளாக் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா அது ரெயின்ஃபாலை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த மேகங்கள் வரும்போது அந்த மவுண்டைன் மேலே வந்து தெரியாதனமாக மோதிடும். அப்படி மோதும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஷேக் நடக்கும், அந்த இடத்துல ஒரு கூல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா அப்படி மழை வந்து பொழிய வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ மவுண்டனோட ஒரு சைடில் நல்லா மழை பொழியும் போது அதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் ஆகும், ரொம்ப ட்ரை அண்ட் ஸ்டேஃபுல்லாக வந்து இருந்திருக்கான். இப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை ஓவராலாக எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ தனித்தனியாக என்ன இது அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபேக்டர் அஃபெக்டிங் இந்தியா கிளைமேட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லாட்டிடியூட். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக நம்ம இந்தியாவோட மிடில் பிளேஸில் வந்து அப்படியே ஆகுதான். பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க சைடில் போடுறது, ஓகேவா. ஸோ வந்து பாசஸ், அது மிடில் ஆஃப் இந்தியாவில் வந்து பாஸ் த்ரூ ஆகுது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா
ரன் ஆஃப் கட்ச், அதாவது இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஸ்டார்ட் ஆகி அண்ட் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் டு மிசோரம் இன் ஈஸ்ட். ஓகேவா, இந்த ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது வெஸ்ட்ல இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிச்சு மிசோரம் வந்து ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ அங்கே போய் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இதுதான் கண்ட்ரியை வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்டை கிராஸ் ஆகி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது. ஓகேவா, பிக்சரை பார்க்குறீங்களா? ஸோ இதில் வந்து த சவுதர் பார்ட் லைஸ் இன் ட்ராபிக்கல் ஜோன். இது வந்து ஜென்ரலாக ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இது ரொம்ப ஹியூமிடாக இருக்குமா. இது நார்த்தன் பார்ட் லைஸ் இந்த சப் ட்ராபிக்கல் ஜோன். ஓகேவா, ஸோ அங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப கூலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் பர்டிகுலராக நம்ம இந்தியா வந்து இதில் நம்ம இந்தியாவில் ட்ராபிக்கலும் இருக்குது, சப் ட்ராபிக்கல் கிளைமேட்டை ஃபீச்சர்ஸாகவும் வந்து இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல்டிடியூட், அதாவது ஹைட் அபவுட் சீ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஹிமாலயன் மவுண்டன் அப்படிங்கிறது இந்த நார்த்தன் பக்கத்தில் இருக்குது இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மவுண்டன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மவுண்டனோட ஒரு ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 6000 மீட்டர் அப்படிங்கிறது. அப்புறம் லோலையும் காஸ்டல் ஏரியாவோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அரௌண்ட் 30 மீட்டர்ஸ் கிட்ட வருமா. ஸோ ஹிமாலயா ரொம்ப முக்கியமான பிளே வந்து இதாகுது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா நம்மளோட இந்தியாவோட கிளைமேட் கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்து வரக்கூடிய அந்த கோல்டு விண்ட் எல்லாமே இந்த மவுண்டன் வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ இதனால் இந்தியாவில் ஒரு மைல்டான ஒரு வின்டர் தான் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா மற்ற சென்ட்ரல் ஏஷியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் அண்ட் விண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவோட கிளைமேட் அண்ட் வெதர் இது ரெண்டுமே மெயினாக ஒரு 3 விஷயங்கள் அந்த அட்மாஸ்பரிக் ஃபேக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். முதல்ல வந்து ப்ரெஷர் அண்ட் விண்ட் சர்ஃபேஸ், ரெண்டாவது வந்து ஏர் மூவ்மெண்ட் இன் அப்பர் அட்மாஸ்பியர், மூணாவது வந்து வெஸ்டர்ன் சைக்ளோன் அண்ட் ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போட்ட டாபிக் வந்து ரெகுலர் விண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது. நம்ம பர்டிகுலராக இந்தியா வந்து எந்த ரீஜனில் லைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த நார்த் ஈஸ்ட் அந்த காற்று வந்து வீசும் இல்லையா, ஸோ அந்த பக்கமாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த விண்டு எல்லாமே வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா, அதாவது இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அந்த பகுதியில் வந்து ஸ்டார்ட் ஆகி அதை அப்படியே மூவ் ஆகி ஈக்வேட்டர் வழியாக ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்தடையும். ஸோ இதோட பேர் வந்து கொரிலாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பூமி வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து இந்த காற்றானது ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு சென்றடையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காற்று வந்து நிலத்துலேருந்து வர்றதுனால ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால், மாய்ஸ்சர் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இது ரொம்ப கம்மியான ரெயின்ஃபாலாக இருக்கே, அப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு ட்ரை லேண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு அப்படிங்கும்போது ஒரு யூனிக் ப்ரெஷர் அண்ட் விண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே நம்ம வின்டர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா வந்து நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் வந்து ஏற்படும். ஸோ அங்கே இருந்து வர அந்த கோல்டு அதுக்கப்புறம் ட்ரையான விண்டெல்லாம் வந்து சவுத் பக்கமாக வந்து வீசுமா. ஸோ இது வீசும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சவுத் பகுதியில் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்பவே லோ ஆயிடுது. ஸோ இந்த விண்டை வந்து நமக்கு ரெயின் அப்படிங்கிறது கொண்டு வராது. ஸோ இதே இது நம்ம சம்மரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ஒரு இதை டெவலப் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தா எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தா நார்த் வெஸ்ட் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஹீட் காரணமாக ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து டெவலப் ஆகுது. அதே சேம் டைமில் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா இஸ் எக்ஸிஸ்ட் ஓவர் த சவுத்தர்ன் இந்தியன் ஓஷன். ஸோ நம்மளோட இந்தியன் ஓஷனில் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா வந்து ஒரு உண்டாகுது. ஸோ இதனால் ஒரு கம்ப்ளீட்டாக விண்டு டைரக்ஷனே வந்து மாறுதான். நம்ம இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, இந்தியன் ஓஷன்லேருந்து வரக்கூடிய அந்த விண்டு அந்த காற்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவை நோக்கி வந்து ஃபுல்லாக வந்து வீச ஆரம்பிக்குது. ஸோ எந்த பக்கமாக பார்த்து வீசுது அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் பக்கமாக வந்து வீசுதான். ஸோ இந்த ஒரு காற்று தான் நம்ம வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் சொல்லலாம், அதாவது தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த விண்டு தான். அது இந்த விண்டு வந்து இந்த ஒரு காற்று வந்து அந்த ஓஷன்லேருந்து டைரெக்டாக வருது இல்லையா. ஸோ அதனால் வீசும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய அந்த ஈரப்பதம் வந்து கொண்டு சேர்க்குது. அந்த லாட் ஆஃப் மாய்ச்சர் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு மாய்ச்சர் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல கண்டிப்பாக ரெயின் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தென்மேற்கு பருவ காற்று நம்ம இந்தியாவில் பல பகுதிக்கு வந்து ரெயின் வந்து கொடுக்குது. மேலேருந்து வர காற்று வந்து தான் சூடாக இருந்தாலுமே நமக்கு இந்த ஓஷன்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிறதுனால இங்கே கீழே இருந்துட்டு மேலே பக்கமாக பார்த்து போகிறதுனால ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து த சீசன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம சின்ன பிள்ளையிலே வந்து படிச்சிருக்கோம் நிறைய சீசன்ஸ் அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மான்சூன் டைப். என்ன பார்த்தோம், ஒரு மான்சூன் டைப் கிளைமேட் தான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த வெதர் இந்த வானிலை வந்து எப்பயும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு வந்து அழகாக வந்து மாறும். இது இந்த மாறுதல்லையே அந்த சீசன்ஸ் எல்லாமே அதெல்லாமே நம்மளோட உள்நாட்டு ஏரியாஸ் இந்த கண்ட்ரி சைடில் நம்மளால வந்து பார்க்க முடியும். கோஸ்டல் ஏரியாஸில் வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட
ஒரு இதமான கிளைமேட்டு, ஒரு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காம். ஏன்னா, இந்த கோஸ்டல் ரீஜன் கடலோர பகுதிங்கும்போது வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ, கொஞ்சம் மாடரேட்டாவே தான் இருக்கும். ஸோ, இந்த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலுமே இங்க அதாவது உள்நாட்டுக்கும் சரி, இந்த கோஸ்டல் ஏரியாவுக்கும் சரி, இன்லேண்ட்லயும் சரி, கோஸ்டல் ஏரியாஸ்லயும் சரி, ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். ஜெனரலாவே இந்தியால வந்து ஒரு 4 சீசன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வெதர் சீசன். இது வந்து வின்டர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து ஹாட் வெதர் சீசன். இது வந்து நம்ம சம்மர் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து அட்வான்சிங் மான்சூன் அதாவது ரெய்னி சீசன் சொல்லுவோம். அப்புறம் ரீட்ரீட்டிங் மான்சூன் அதாவது போஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தனித்தனியா இது என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல்டு வெதர் சீசன் அதாவது வின்டர். ஸோ இந்த சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா நவம்பர்லேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி வரைக்குமே இந்த சீசன் வந்து இருக்குமா. ஸோ அது பர்டிகுலராக டிசம்பர் அண்ட் ஜான் இது வந்து ஒரு கோல்டஸ்ட் மந்த் ஒரு குளிர்காலம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும் ஃப்ரம் சவுத் டு நார்த் இன் இந்தியா அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் சென்னையில எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈஸ்டர்ன் கோஸ்டோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 24 to 25 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குமா. இதே நார்த்தன் பிளைன்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தா அதோட டிகிரி செல்சியஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்குமா. அதே டேல பகலில் வந்து ரொம்ப வார்மாகவும் இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் வந்து ரொம்ப கோல்டாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஃப்ரோஸ்ட் இருக்கு இல்லையா, உறைபனி, இது வந்து நார்த்தன் சைடு வந்து ரொம்பவே ஒரு காமனான ஒரு விஷயம். நம்ம ஹையர் ஹிமாலயஸ்லாம் அந்த எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லோப்ஸில் எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோஃபால் தான் வந்து விழுந்துகிட்டே இருக்குமா. இந்த டைமில் வந்து இந்த நார்த்தன் ஈஸ்ட் விண்ட் வந்து அந்த கண்ட்ரியை ஃபுல்லாகவே வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ காற்று வந்து லேண்ட்லேருந்து சீ பக்கமாக வீசுறதுனால ஒரு ட்ரை சீசனாக வந்து இருக்குமா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த காற்று வந்து சீலேருந்து லேண்ட் பக்கமாக கொஞ்சம் வீசுது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அடிக்கடி வந்து வரும். நம்ம இதே இது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் அந்த ரெயின்ஃபால் அந்த இதிலலாம் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அந்த மழைப்பொழிவில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த வின்டர் பேட்டர்ன் டைம்லேயே. இந்த ஒரு வின்டர் ரெயின்ஃபாலை வந்து இந்த லோக்கல் பீப்புளெலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மகாவட் வின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். எதுக்காகன்னு பார்த்தா இந்த டைமில் வந்து இந்த ரெயின்ஃபால் பெய்யறதுனால இந்த ராபி கிராப்ஸ்க்கு எல்லாமே க்ரோத் அந்த வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பெனிசுலா ரீஜன் இருக்குல்ல நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தன் கோல்டு சீசன். ஸோ ஒரு சில ஒரு நோட்டிசபிள் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும் டியூரிங் த வின்டர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து த ஹாட் வெதர் சீசன் சம்மர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ மார்ச்லேருந்து மே வரைக்குமே இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லா பார்ட்டுமே இந்த சம்மர் தான். இந்த சம்மர் சீசன் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட்டான வெதர் சீசன் வந்து பார்க்க முடியும். இது ஏன் இந்த டைமில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சன் மூவ் டு தி நார்த் வேர்ட் அண்ட் ஹீட் பெல்ட். சன் வந்து அப்படியே அதோட நார்த் வேர்ட் பக்கமாக மூவ் ஆகுறதுனாலையும் அந்த ஹீட் பெல்ட்டானையும் ஹீட் பெல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது ஹாட்டஸ்ட் பார்ட் ஆஃப் தி எர்த். ஸோ சன்னு வந்து அதோட ஹாட்டஸ்ட் பார்ட் வந்து எர்த் பக்கமாக சுற்றி வரும்போது நம்ம எர்த் வந்து சன் பக்கமாக சுற்றி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து படுது. ஸோ அதனால தான் அந்த சீசன் அந்த மார்ச்லேருந்து மே வரைக்கும் ரொம்ப நம்ம வந்து சூடாக வந்து இருக்குது நமக்கு சம்மர் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஓவரால் கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி சம்மர் தான் வந்து காணப்படுது. இந்த டைமில் தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ஹையாகவே இருக்கும். மார்ச் மாதம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெக்கான் பிளாட்டியூவில் வந்து ரெக்கார்டே இருக்குது. என்னென்னா ஒரு ஹை டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தா 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்திருக்கான். இதே நம்ம ஏப்ரல் மந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்லாம் டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து போயிருக்கான். அதில் ரொம்ப அதிகமான ஒரு ஹீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மே மந்த்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து 45 டிகிரி செல்சியஸும் அதுக்கு வேறுபட்ட வெப்பநிலைக்கு கூட நிறையா வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பெனிசுலர் இந்தியா நம்ம சவுதர்ன் பார்ட் இருக்கோம் இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் கூலாகவே இருக்கும். ஏன்னா நம்மளோட கூலிங் எஃபெக்ட் காரணம் என்ன, நம்மளை சுற்றி நிறைய ஓஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கூலான கிளைமேட், அப்பப்போ கொஞ்சம் மழை எட்டி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம நார்தர்ன் சைட்லாம் வந்து ரொம்பவே ஒரு அந்த டைம்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே மோஸ்ட்லி லீவே விட்டுருவாங்களாம். விட அந்த அளவுக்கு ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குமா. சம்மர் டைமில் வந்து டெம்பரேச்சர் இந்த வெப்பநிலை இருக்கு இல்லையா அது ரைஸ் ஆகி அந்த ரைஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிடுது நார்த்தன் இந்தியாவில். அதுக்கப்புறம் அப்படியே மே மந்த்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் வந்து அந்த ஒரு ஏரியாவில் க்ரியேட் ஆகுது. அது எங்கே வந்து அப்படின்னு பார்த்தா அந்த தார் டெசர்ட் இன் நார்த் வெஸ்ட் ஆஃப் பாட்னா அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்யூட் இந்த ஈஸ்டில் வந்து இதனால அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து இந்த ரீஜனில் வந்து நிறையா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
நாம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது சம்மருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லூ அப்படிங்கிறது. லூ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் வீசப்படக்கூடிய ஒரு வெப்பமான ஒரு வறண்ட காற்று இதுதான் வந்து லூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், ஸ்ட்ராங்கான விண்டெல்லாம் வீசும், ஸ்ட்ராங்கான அந்த காற்று எல்லாமே வீசக்கூடியது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பகலில் அதுவும் எஸ்பெஷலாகவே இந்த நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமான என்ன சொல்கிறது டேஞ்சர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகப்படியான அந்த காற்றுனால நிறைய உயிரிழப்புகள் கூட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டஸ்ட் ஸ்ட்ரோம், அதாவது புழுதி காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூசி புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து மே மந்த் வந்து காமன் அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரோம் வந்து சில சமயம் வந்து ஒரு கூலான தென்றலையும் ஒரு சின்ன லைட் ரெயினையும் வந்து கொண்டு வருமா. ஸோ இதனால ஒரு டெம்பரரி ரிலீஃப் வந்து ஹீட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லோக்கல் தண்டர் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு சடனான ஒரு வைலண்ட்டான ஸ்ட்ரோம் வந்து ஒரு ஹெவி ரெயின்ஃபாலை கொண்டு வருது, ஒரு பெரிய புயலே வந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் ஹெயில் அப்படின்னா ஆழங்கட்டி மலையெல்லாம் ஒரு சில இடங்கள்ல வந்து கொண்டு வருமா. ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி லோக்கல் தண்டர் ஸ்ட்ரோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால் பாக்ஷி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மேங்கோ ஷவர் அப்படிங்கிறது பேரே சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ அந்த சம்மரோட எண்டில் முடியும் போது இந்த கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் என்ன ஆகுனா இந்த ஒரு மேங்கோ ஷவர் வந்து பொழியுமா. ஸோ இந்த ஷவர் வந்து இந்த இயர்லி ரெயின் ஷவர்னு சொல்லுவாங்க. இது அதனால வந்து ப்ரீ மான்சூன் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய மாம்பழங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு இதமான ஒரு கிளைமேட்டாக வந்து மாறி கொடுக்குது. அதனால இதை வந்து மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அட்வான்சிங் மான்சூன் அப்படிங்கிறது ரெய்னி சீசன். சரியா, ஜூனோட பிகினிங்லேயே ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா ஓவர் தி நார்த்தன் பிளெயின் பிகம் ஸ்ட்ராங்கர். ஓகேவா, அந்த லோ ப்ரெஷர் ஏரியா வந்து நார்த்தன் பிளெயினில் வந்து ஃபார்ம் ஆகி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த லோ ப்ரெஷர் புல்ஸ் பண்ணுது என்ன அப்படின்னு பார்த்தா த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விங்ஸ் ஃப்ரம் த சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து புல் பண்ணுது. ஸோ இந்த விண்டு வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு வார்ம் மோஷன் இன் சவுத் அண்ட் அக்ராஸ் த ஈக்வேட்டர் அண்ட் டேர்ன் இன்ஸ் டு தி சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். ஓகே, அது அப்படியே வந்துட்டு ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டா தென்மேற்கு பருவ காற்றாக வந்து மாறிடுமா. என்டையர் கண்ட்ரிக்குமே இந்த ஒரு டைம் வந்து ரெயின் வந்து அப்படிங்கிறது இந்த பருவக்காற்று மூலயமா வந்து வந்திருக்கு. எஸ்பெஷலாக இந்த ஒரு காற்று வந்து ஓஷன்லேருந்து வர்றதுனால இட்ஸ் கேரிஸ் அ லாட் ஆஃப் மாய்ஸ்சர், நிறைய ஈரப்பதமான காற்றுகள் வந்து கொண்டு வருது. ஸோ அதனால் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். டு த இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு எல்லாமே மழை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான காற்று வந்து வீசக்கூடும். அதோட வீசுகிற அந்த கிலோமீட்டர் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 30 km/h ஸ்பீடில் வந்து இந்த அளவுக்கு வந்து மணிக்காற்றில் வந்து வீசிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு மான்சூன் விண்ட் வந்து மோஸ்ட்லி என்டையர் கண்ட்ரியை வந்து கவர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த நார்த் அண்ட் வெஸ்டர்ன் டெசர்ட் ஏரியாலலாம் வந்து மழை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி மழை பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த வெஸ்டர்ன் சைடு ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து அதிகப்படியான மழை வந்து காற்று வீசும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 250 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவுலாம் ஏற்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் டெக்கான் பிளாட்டியூ, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து ரெயின் வந்து பெய்யுமா. அப்புறம் நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். எஸ்பெஷலாக வந்து மெகாலயாலாம் இருக்கிறதுலே இந்த வேர்ல்டுலேயே அதிகமான ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பதிவுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கங்கா வேலிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதோட ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி பகுதியில் எல்லாமே ஒரு லிட்டில் ரெயின்ஃபால் தான் வந்து ரிசீவ் ஆகுது. அதுக்கப்புறம் மான்சூன் வந்து டெய்லி நமக்கு வந்து மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இது அதோட வானிலை அப்படிங்கிறது வந்து மாறிட்டே இருக்கும். சில நாள் ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறமா அதோட ட்ரைனஸ் காரணமாக டக்குன்னு மழை பெய்யும், அதுக்கப்புறமா ட்ரை ஆகும். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு இல்லையா, இதை தான் வந்து பிரேக்ஸ் இன் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடைவெளி அப்படின்ற மாதிரி. ஓகே, பிரேக்ஸ் இன் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக இப்படி இதாகுது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் லோ ப்ரெஷர் ஏரியா. ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இதாகுது. ஸோ இதை வந்து மான்சூன் ட்ராஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இந்த ஒரு ட்ராப் வந்து பிளெயின் மேலே இருக்கும்போது நல்லாவே ஒரு குட் ரெயின்ஃபால் வந்து அந்த ரீஜனுக்கு வந்து கிடைக்கும். பட் இது எப்போ வந்து ஒரு தடவை அந்த இடத்த விட்டுட்டு நார்த் பக்கமாக அந்த ஹிமாலயன் பிளெயின்ஸ், ஹிமாலயாஸ் அந்த பக்கமாக போகுதோ, பிளெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த பிளெயின்ஸில் வந்து அப்போது ட்ரை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து உண்டாயிடும். ஏன்னா மேங்க வந்து நகண்டு போயிடுச்சு. ஸோ அந்த பிளெயின் பகுதி, அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கு பதிலாக அந்த ஹில்ஸு அந்த பக்கம் எல்லாமே ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால்ஸ் வந்து இருக்குமா.
எந்த அளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னா ஃப்ளட் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் கூட நிறைய வந்திருக்கான். ஒரு மழை பொழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் பெய்யுது, எந்த அளவுக்குள்ள எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அது பெய்யுது அப்படிங்கிறது இது எது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தா டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ராபிக்கல் டிப்ரெஷன். ஸோ ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ஓவர் பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா அது ஃபார்ம் ஆகி அப்படியே நம்மளோட அந்த நாட்டு பக்கம் வந்து இன்லேண்டில் பக்கமாக வந்து மூவ் ஆகி போகுது. இந்த ஒரு டிப்ரெஷனை வந்து ஃபாலோ த மான்சூன் ட்ரஃப்ட். ஸோ இந்த மான்சூன் ட்ரஃப்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா இதுதான் ஹவு மச் ரெயின்ஃபால், இந்த அளவுக்கு ஒரு ரெயின்ஃபால் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்ஸில் வந்து பெய்யணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட்டு வை மான்சூன் இஸ் அன்பிரடிக்டபிள். எதுக்காக மான்சூன் நம்ம வந்து இதுதான் அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அது பாட்டு வருது, இது ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மான்சூன் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் பேசிஸில் வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு ரீஜனில் ஃப்ளட் ஏற்படலாம், அதே இது இன்னொரு ரீஜனில் ரொம்பவே வறட்சி ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் அதான் வந்து இருக்குமா. அதோட வருகை அப்படிங்கிறது ரொம்ப டிலேவாக இருக்கும், சில சமயம் ரொம்ப ஏர்லி ஆயிரும். ஸோ அதனால் நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண வந்து முடியாது, இந்த டைமில் தான் பர்டிகுலராக வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி அது எப்போ வருமோ அதை நம்பி மட்டுமே இருக்கிற நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மழையை சார்ந்து பண்ணுற விவசாயம் அப்படிங்கும்போது அது வந்து இப்படி அன்பிரடிக்டபிளாக இருக்கும்போது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரிட்ரீட்டிங், அதாவது போஸ்ட் மான்சூன் பற்றி பார்க்க போகிறோம். டியூரிங் த அக்டோபர் டு நவம்பர் இந்த ஒரு டைமில் வந்து சன் வந்து ஒரு சவுத்வர்ட் பக்கமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து அந்த நார்த்தன் பிளெயின்ஸ் ஃபுல்லாகவே பரவுது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வீக் ஆகுது. ஸோ இட் இஸ் ஸ்லோலி ரீப்ளேஸ்ட் பை த ஹை ப்ரெஷர் ஏரியா. ஸோ அதனால் ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியாவில் ரீப்ளேஸ் வந்து பண்ணப்படுது. அதுக்கப்புறமா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் என்ன ஆகுதுன்னா பிகன் டு மூவ் பேக் ஆக ஆரம்பிக்குது. இயர்லி அக்டோபர்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த மான்சூன் வந்து கம்ப்ளீட்டாகவே வித்ரா ஆகி நார்த்தன் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருதான். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் வெதர் இன் அக்டோபர் டு நவம்பர். ஸோ ரெய்னி சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதுக்கும் வின்டர் சீசனுக்கும் எப்படி மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெதர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ஸ்கைலாம் பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு மேகக்கூட்டங்களும் இல்லாமல் ஒரு கிளியராக ப்ளூ கலரில் நம்மளால் பார்க்க முடியும். டே டைம் வந்து ரொம்ப டெம்பரேச்சர், அதோட வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே நைட் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா ரொம்ப கூலாக ரொம்ப ப்ளசண்ட்டான வெதராக தான் இருக்குமா. ஸோ லேண்டெல்லாம் வந்து என்னதான் அது வந்து நல்லா வெயில் அடித்தாலும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தாலுமே லேண்ட் பார்க்குறதுக்கு அப்போ தான் மழை மஞ்சு முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த மாய்ஸ்சர் அப்படிங்கிறது அங்கே இருந்துகிட்டே தான் இருக்குமா. ஸோ ஒரு ஹீட்டானது கிளைமேட், அந்த ஹீட்டானது அப்புறம் இந்த ஹியூமிடிட்டி ரெண்டுமே ஒரு மிக்ஸான ஒரு வெதர் கண்டிஷன் நமக்கு வந்து இருக்குமா. இந்த வெதர் வந்து ரொம்ப ஒரு ஹாட்டாகவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் டே டைமில் இருக்குமா. ஸோ இதுதான் வந்து அக்டோபர் ஹீட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லேட் அக்டோபரில் இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த நார்த்தன் இந்தியா அந்த பக்கம்லாம் வந்து அப்படியே குவிக்காக வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருமா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து சைக்ளோன் அண்ட் ரெயின்ஃபால். ஓகேவா. ஸோ இந்த இயர்லி நவம்பர்லேயே வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து ஒரு ஏரியாவில் இதாகுது, ஃபார்ம் ஆகிட்டு ஓவர் த நார்த் வெஸ்ட் இந்தியாவில் அண்ட் ஷிஃப்டட் டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த ஒரு அறிகுறி எதுக்காக அப்படின்னா ஒரு சைக்ளோன் வரப்போகுது, ஒரு புயல் வரப்போகுது, ஒரு ஸ்டோம் வரப்போகுது அப்படின்றதுக்கு. அது எந்த பக்கத்து வருமா, அந்தமான் சி இந்த இதில் தான் வந்து ஸ்டோம் வந்து உருவாகும். ஸோ இந்த ஒரு சைக்ளோன் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே மூவ் டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் வந்து நிறையா ஹெவி ரெயின்ஃபால் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன் எல்லாமே கொண்டு வருமா. அங்கே இருக்கக்கூடிய அந்த டென்ஸ்லி பாப்புலேட்டட் அந்த ஏரியாவுக்கு எல்லாமே ரொம்ப சீரியஸ் டேமேஜஸ் வந்து உண்டாக்குமா. அதுக்கப்புறம் டெல்டாஸான கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். சில சமயம் இந்த கோஸ்டல் பார்ட்ஸ், இந்த கடலோர பகுதிகளான அந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கோஸ்டல் காட்ஸ் இது வந்து தமிழ்நாடும் சேரும். இந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாகவே இந்த சீசனில் வந்து இருக்குமா. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. ரெயின்ஃபால் வந்து ஓவரால் கண்ட்ரியில் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சில பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் வந்து ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ஒரு சில பகுதியில் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த வெஸ்டர்ன் காஸ்ட் லைக் அந்த கடலோரம் அந்த சி ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரளா காஸ்ட், அப்புறம் இந்த கோஸ்டல் கர்நாடகா, அதுக்கப்புறம் நார்த்தன் ஈஸ்டர்ன்
ஸ்டேட் மஹாலயா, அசாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய ரெயின்ஃபால் வந்து பொழியும் பார்த்தோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 400 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ஆனுவலியே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான், அப்புறம் ஒரு சில பகுதிகளான குஜராத், ஹரியானா, பஞ்சாப் இந்த இடத்துலலாம் ரொம்பவே கம்மியான ஒரு ரெயின்ஃபால் தான் இருக்கும். ஒரு ஆனுவலுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 சென்டிமீட்டர் ரெயின் தான் வந்து அந்த வருடாந்திர மழை பொழிவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அப்புறம் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டி, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ஈஸ்ட் ஹயந்த்ரி ஹில்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்பவே ஒரு கம்மியான ரெயின்ஃபால்லாம் வந்து பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ட்ரை ஏரியாவில் இருக்கக்கூடிய லே இந்த இடத்துல ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் மற்ற பகுதிகளான இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மாடரேட்டான ரெயின்ஃபால் தான் இருக்குது. அந்த ஸ்னோஃபால் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு மான்சூன் வந்து இர்ரெகுலராக இருக்கு இல்லையா. ஸோ ரெகுலராக இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ரெயின் அப்படிங்கிறது இயர் டு இயர் வந்து மாறுபடுமா. யூஸ்வலாகவே இந்த ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப கம்மியான ஒரு ரெயின் தான் வந்து பதிவாகுது. ஸோ அது எப்போ பெய்யுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து சுத்தமாக ப்ரிடிக்டே வந்து பண்ணிட முடியாது இந்த இடத்துலலாம். நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் நமக்கு தெரியும், நல்ல நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்துலலாம் கூட டிசம்பர் கொஞ்சம் குளிர் இருந்தாலுமே கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்ல மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ராஜஸ்தான், குஜராத் மற்ற இடத்துல எல்லாமே வந்து அன்பிரிடிக்டே பண்ண முடியாது, நம்மளை ப்ரிடிக்டே பண்ண முடியாதான். சரியா. அதிகமான மழை பெய்கிற இடங்கள்ல வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்மியான மழை பெய்கிற இடங்கள்ல வறட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, மான்சூன் அஸ் அ யூனிஃபைண்ட் பாண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஹிமாலயா வந்து நம்மளோட இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு நம்ம சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வரக்கூடிய அந்த ஐசி கோல்டு விண்டை வந்து இதான் வந்து தடுத்து நிப்பாட்டி நமக்கு ஒரு மாடரேட்டான கிளைமேட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமா அந்த சவுத்தர்ன் இந்தியா வந்து ஒரு வார்மராக வைக்கிறதுக்கு இந்த ஹிமாலயன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பெனிசுலா பிளாட்டியூ அந்த சரௌண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சுற்றி நம்மளோட சதர்ன் பார்ட்ஸ் இது எல்லாமே ஒரு 3 கவர் பண்ணப்பட்டிருக்கு. அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். ஸோ நம்மளோட பெனிசுலா பிளாட்டியூ வந்து எப்பவுமே ஒரு மாடரேட்டான ஒரு கிளைமேட்டில் அந்த தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக போயிடாமல் அப்படியே மாடரேட்டாக அழகாக வந்து வச்சுக்குது. இது என்னதான் ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் இது மாதிரிலாம் மாறுபட்டாலுமே ஸ்டில் இந்த மான்சூன் வந்து நம்மளோட ஹோல் கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு யூனிட்டி தான் வந்து கொண்டு வருதான். இந்த மாதிரி இந்த சேஞ்சிங் மான்சூன் விண்டு, அதுக்கப்புறம் அதோட வெதர் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் கிரியேட் அ சீசன், நம்மளுக்கு வந்து ஒரு சீசன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. என்னதான் இருந்தாலும் மழை பொழிவு அப்படிங்கிறத நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும், ஒரு சில இடங்களில் வந்து மழை வந்து கம்மியாக வருது, ஒரு சில இடங்களில் சீக்கிரமாக வந்துடுது, ஒரு சில இடங்களில் ரொம்ப லேட்டாக வருது. இருந்தாலுமே கூட நம்மளோட இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸே அதுதான் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரிதிங் இந்தியா, லேண்ட் ஃபார்ம்ஸு, பிளான்ஸு, அனிமல், ஃபார்மிங், ஃபெஸ்டிவல், நம்மளோட அன்றாட வாழ்க்கை இது எல்லாமே மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே வருஷம் அந்த மழை பொழிவை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலாக வந்து ஃபார்மிங் தொழிலுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு மான்சூன் விண்ட் வந்து நமக்கு வந்து வாட்டர் தருது. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நதிகள் எல்லாமே இட்ஸ் கேரிட் ஆன் வாட்டர், நமக்கு தண்ணி ஏதோ கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் இது நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரியே மொத்தமாக ஒன்று சேர்க்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் லைக் ஏ பிக் ஃபேமிலி மாதிரி ஒரு முக்குலேருந்து இன்னொரு முக்கு வரைக்கும் அப்படியே நமக்கு கொண்டு சேர்த்து ஒரு கனெக்ட், ஒரு பாதையை வந்து உண்டாக்கி கொடுக்குது இல்லையா, ஒரு ஜாயிண்ட்டை. ஸோ அது சூப்பரான விஷயம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. இந்த சாப்டர் வந்து பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக்காக போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.